பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் அளிப்பீராக. தங்களுடைய கிருபையினால் இந்த பூமியில் வசிக்கும் சகல ஜீவராசிகளும் மிக சுபிட்சமாக வாழ வழி செய்வீராக. நாங்க பசுபதி சாரோட வீட்டில் இருக்கோம். அதாண்டா பசுபதி சாரு, டெவின் கார்லோஸ் பசுபதி சாரு. நம்ம தலைவர் ஃபோன்லேயே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. இன்னும் இல்லை, அவர் இன்னும் வெளியிலேயே வரல. பார்த்ததும் கூப்பிட்றேன். வக்கீல் கோர்ட்டுக்குலாம் போறதே இல்லையா? அவர் தான் கோர்ட்டை வீட்டில் நடத்துறாரு. நடக்கிற அவ்வளவு கேஸுக்கும் அவர் தானே ஜட்ஜி. சார் இப்போ வந்துருவாரு. பிரார்த்தனையை முடிச்சிட்டு. பிரார்த்தனை முடிஞ்ச உடனே வந்துருவாரு. என்னுடைய இந்த பிரார்த்தனையின் பலனை பலருக்கும் பகிர்ந்தளிப்பீராக. ஆமென். சின்னசாமி ஐயா, இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சியா. பையனை பார்க்கணும்னு சொன்னாங்க, பக்கத்துல கொண்டாந்து விட்டோம். என் பிள்ளை இப்படி புத்தி சுவாதீனம் இல்லாம பண்ணிட்டே கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன கிழவி எனக்கு கத்திக்கிட்டு இருக்க? கரண்ட் வைக்க டாக்டரை கூப்பிடணுமா? அப்ப பேசாம இரு. சின்னசாமி, இவனை வெளியே கொண்டு போ. ஐயோ, என் மகனை கொண்டு போகாதீங்கப்பா. பேசாம இரு. சார் ஒரு காரியம் கூப்பிடுறாரு. வாங்க. திருச்சியிலேருந்து ஜோசப் பணம் ஆளுங்களா? ஆமாம் சார். என்ன விஷயம்? சுருக்கமாக சொன்னா போதும். ஈசிஆர் ரோட்டில் நம்ம விஸ்வநாத ஐயாவுக்கு ஒரு ரிசார்ட் இருக்குது. அதுக்கு ஒரு 25 லட்சம் ரூபா அட்வான்ஸ் பணமாக கொடுத்து டீலெல்லாம் பேசி முடிச்சு வச்சுருந்தோம். செட்டில்மெண்ட்டுக்கு பணம் கொஞ்சம் குறைஞ்சதுனால டீல் முடியல. டைம் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு நார்த் இந்தியன் பார்ட்டிக்கு டீலை முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு டீலை முடிச்சு பணத்தோட வராங்க. நாங்கள் கொடுத்த 25 லட்சத்தை பற்றி அவங்க வாயே திறக்கல. அதான் ஏமாத்திடுவாங்களோன்னு முதலாளி பயப்படுறாரு. எடுத்துக்க. எண்ணிக்கிட்டுங்களா? இப்போ நீ எண்ணி பார்க்கணும்னு சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? ஒருத்தனோட அப்பா செத்து போய் உயிரோட வந்தாராம். அவர் திரும்பி வந்தவொன்னே அவர் போட்டிருக்க நகையெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணானா. அப்படி இருக்கு. ஒழுங்கா கிடைச்ச வரைக்கும் லாபம்னு எடுத்துட்டு போடா. சரிண்ணே, கிளம்புறேன். சரிங்க, அப்ப நாங்க புறப்படுறோம். கிளம்பு. இந்தாடா புடுறா. புடி. இந்தா நீ புடி. அப்படி. இது நம்ம சர்ச்சுக்கு.
தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு, சீசருக்கு கொடுக்க வேண்டியதையும். சண்முக சாருக்குள்ளது சண்முக சாருக்கு தான். வண்டியை விடுறா. இவன் பேர் சுரேஷ். மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவன். காலேஜ் ட்ராப் அவுட். ட்ரக்ஸும் பொண்ணுங்களும் இதெல்லாம் தான் இவனோட வீக்னஸ். பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிறது இவனோட மெயின் பிஸ்னஸ். ஆட்டோ ராஜு முதல்ல ஆட்டோ டிரைவராக இருந்தான். ஆனால் இன்னைக்கு அவன் கையில் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிற 20 பசங்க இருக்காங்க. சின்ன பசங்கன்னே சொல்லலாம். 18 to 22 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. சரத், ஆனால் இவனை ரைட்டுன்னு கூப்பிடுவாங்க. 4 கொலைகேஸில் முக்கியமான குற்றவாளியாக இருக்கான். ஆனால் இவன் 4 நாள் கூட ஜெயிலில் இருந்ததில்லை. சப் ஜெயிலையும் சென்ட்ரல் ஜெயிலையும் ராக்கெட் வேகத்தில் மயக்க மருந்து சப்ளை பண்ணுறவன். என்ன பிரச்சனை சர்மிளாவுக்கு? உடம்புக்கு ஏதாவது? திடீர்னு ஜுரம் வந்துருச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வச்சு 4-5 நாள் பார்த்தோம். அங்க இருக்கிற டாக்டர் எல்லாம் அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு என்ன வியாதின்னு அவங்களாலயே புரிஞ்சுக்க முடியலையா? அவளுக்கு For more updates, like, comment, subscribe to our channel.